பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்விற்கு விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மேயர் அவர்களையும், மாண்புமிகு துணை மேயர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அரசு அலுவலர்கள், முதலீட்டாளர்கள், பங்கு முகவர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லோருக்கும் எல்லாம் என நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இந்த பல்லாண்டு என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொலைநோக்கு சிந்தனையுடன் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாடு போற்றக்கூடிய இந்த 4 ஆண்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த விளக்கப்படங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவற்றை பார்வையிட்டு விழா நிகழ்விடத்திற்கு இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விளக்க காட்சி படங்களை பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. நாடு போற்றும் 4 ஆண்டில் பல்வேறு தொலைநோக்கு சிந்தனை உடைய திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் பகுதியில் மழைநீர் தேக்கத்தினை அகற்ற நிரந்தர தீர்வாக கொசஸ்தலையாறு வடிநில பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் வடிகால் பகுதி குறித்த விளக்க காட்சியினை இப்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி பல்வேறு சிறப்பான திட்டங்களை பெருநகர சென்னை மாநகராட்சியில் மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு திட்டங்கள் அங்கே விளக்க காட்சி படங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ₹2086.14 கோடி மதிப்பில் முடிவுற்ற குடிநீர் வழங்கல் திட்டப்பணிகள், 3612.60 கோடி மதிப்பிலான பாதாள சாக்கடை பணிகள், 17.80 கோடி மதிப்பிலான குடிநீர் வாரிய தலைமை அலுவலகம், புவியிடம் சார்ந்த தகவல் அமைப்பு மேலாண்மை மையம், 213 தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் உன்னத திட்டம், 45.36 கோடி மதிப்பீட்டில் 92 புதிய விளையாட்டு திடல்கள், 72 கோடி மதிப்பீட்டில் 186 புதிய பூங்காக்கள், 57 மழைநீர் உறிஞ்சும் பூங்காக்கள் என மிக சிறப்பான திட்டங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொளத்தூர் பகுதியில் மழைநீர் தேக்கத்தினை அகற்ற நிரந்தர தீர்வாக கொசஸ்தலையாறு வடிநில பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் வடிகால் பகுதிகள் தொடர்பான விளக்க காட்சியை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையை பொறுத்தவரை 356 சென்னை பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 49,147 மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளக்க காட்சியை பார்வையிட்டு நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி காக்கும் சமத்துவ அரசு, கல்வியில் சிறந்த அறிவின் அரசு, மருத்துவம் பேணும் மகத்தான அரசு, மகளிர் நலன் காக்கும் மறுமலர்ச்சி அரசு, தொழில் வளம் போற்றும் மாற்றத்திற்கான அரசு, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மாநில சுயாட்சியை கட்டிக்காத்து இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We extend a warm welcome to Dr. Tirthankar Patnaik, NSC Chief Economist, onto the stage. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தற்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலகின் பழமைமிக்க பாரம்பரிய மாநகராட்சிகளின் வரிசையில் 2வது இடத்தில் உள்ளது நம் பெருநகர சென்னை மாநகராட்சி. பெருநகர சென்னை மாநகராட்சியின் வரலாற்று பயணத்தில் பெரு மதிப்புமிக்க நாளான இன்றைய தினத்தில் வரவேற்புரையாற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய பங்கு பரிமாற்ற வாரியம் 2025ஆம் ஆண்டு நகர்ப்புற நிதி பத்திரத்திற்கு விதிமுறைகளை கொண்டு வந்த பின்னர் தமிழ்நாட்டில் முதலாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு நகர்ப்புற நிதி பத்திரம் வெளியிடப்படுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி தேசிய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சின் வாயிலாக நகர்ப்புற நிதி பத்திரம் வெளியிடும் இவ்விழாவிற்கு சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திட வருகை புரிந்துள்ள தமிழ்நாட்டின் தொலைநோக்கு பார்வையுடன் நல்லாட்சி புரிந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வருகின்ற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமயம் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் நகர்ப்புற நிதி பத்திரம் வெளியிட முக்கிய பங்காற்றியுள்ள தேசிய பங்கு சந்தையின் தலைமை பொருளாதார வல்லுநர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா சீஃப் எக்கனாமிஸ்ட் அவர்களையும் வருக வருக என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். We are honored by your presence and appreciate your support extended for this, sir. Thank you. நகர்ப்புற நிதி பத்திரம் வெளியிட உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன்.
நிதித்துறையின் முதன்மை செயலாளர் அவர்களையும், நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் முதன்மை செயலாளர் அவர்களையும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அவர்களையும் உள்ளிட்ட அனைத்து நிலைக்குழு தலைவர்களையும், மண்டல குழு தலைவர்களையும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இந்நகர்ப்புற நிதி பத்திரத்தை வெற்றிகரமாக வெளியிட உழைத்து பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் கூடுதல் ஆணையர், இணை ஆணையர், துணை ஆணையர் வருவாய் மற்றும் நிதி, வட்டார துணை ஆணையர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் சிறப்பிக்க வருகை புரிந்திருந்த தமிழ்நாட்டு அரசின் உயர் அதிகாரிகள் அவர்களையும், தலைமை பொறியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை தலைவர்களையும், வருவாய் மற்றும் நிதி நிர்வாக துணை சார்ந்த அனைத்து அலுவலர்களையும் மற்றும் அனைத்து வங்கிகளின் மண்டல மேலாளர்களையும், பங்கு முகர்வர்களும், முதலீட்டாளர்களையும், ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. நன்றி. சிறப்பு செய்யும் நிகழ்வு. திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 9.69% உயர்த்தி மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக நம் மாநிலத்தை மாற்றி காட்டிய நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். We request the Chief Economist of the National Stock Exchange, Dr. Tirthankar Patnaik, to present the NSC Bull and the iconic NSC Bell memento to our Honorable Chief Minister of Tamil Nadu in appreciation of his visionary leadership and continued support for economic growth and financial inclusion. தேசிய பங்குச்சந்தை பொருளாதார நிபுணர் டாக்டர் தீர்த்தங்கர் பட்நாயக் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். Now the token of appreciation presented to NSC Chief Economist Dr. Tirthankar Patnaik by our Honorable Chief Minister. Thank you, sir. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். தொடர்ந்து மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாண்புமிகு மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து மதிப்பிற்குரிய நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து மதிப்பிற்குரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி ஐயா. Now, I would like to introduce our special guest, Dr. Tirthankar Patnaik, the Chief Economist of the National Stock Exchange of India. Dr. Patnaik brings with him over 2 decades of expertise in macroeconomics, capital markets, and investment strategy. He has been a leading voice in economic research, policy analysis, and market insights. His work encompasses macroeconomic trends, financial market, and advisory, contributing significantly to India's economic discourse. We now kindly invite Dr. Tirthankar Patnaik to address the gathering. அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு மு.க. ஸ்டாலின், Honorable Chief Minister of Tamil Nadu, மாண்புமிகு K.N. Nehru, Honorable Minister for Municipal Administration and Water Supply, மாண்புமிகு P.K. Sekhar Babu, Honorable Minister for Hindu Religious and Charitable Endowments Department,
Tirumadi Priya Rajan, Mayor of Chennai City, Thiru Magesh Kumar, Deputy Mayor of Chennai City, Thiru N. Muruganandam, Chief Secretary of Tamil Nadu, Thiru T. Uday Chandran, Principal Secretary, Government of Tamil Nadu, Thiru D. Karthikeyan, Principal Secretary of Municipal Administration and Water Supply, and also my illustrious senior from the Madras University, Department of Statistics, Thiru D. J. Kumaraguru Baran, Principal Secretary and Commissioner of Greater Chennai Corporation. Greater Chennai தனியாக அமைப்பட்ட மாவட்ட பாண்ட் காலின் லிஸ்டிங் விழாவில் கலை கொண்டுவிருக்கும் அனைவருக்கும் என்னோட மான்மறந்த வரவேற்புகள். Firstly, I would like to congratulate Greater Chennai Corporation for coming up with the first municipal bonds issuance from the state of Tamil Nadu. It is also heartening to note that 3 other municipal corporations, Coimbatore, Tirupur, and Tiruchirappalli from the state of Tamil Nadu, are in the process of raising funds through the issuance of municipal bonds. It is always a delight for us at NSE when urban local bodies make use of capital markets as an alternative means of financing. Municipal corporations are a critical part of India's 3-level governance system and play a vital role in infrastructure development and efficient service delivery at the grassroots level. As the largest stock exchange of India, we are committed to support the municipal corporations in their fundraising endeavors through capital markets. The private placement of Greater Chennai Corporation's municipal bonds with a base issue size of Rs 100 crore and a greenshoe of Rs 100 crore received overwhelming response with an overall subscription of 4.21 times. The proceeds of the issue are to be utilized for the construction of the integrated stormwater drain in Kosai Talaivar Basin of the Greater Chennai Corporation. India is the world's 5th largest economy and the 4th largest capital market in terms of market capitalization. India has become a global leader in capital raising. Total fund mobilizing in FY25 at the National Stock Exchange was rupees 18.7 lakh crores. In dollars, that would be about US $221 billion, of which fund mobilization through debt instruments was rupees 14.2 lakh crores. That would be roughly $168 billion, contributing significantly to the overall fund mobilization in India. In 30 years, NSE has had a remarkable journey of enabling a fair, efficient, and transparent capital market ecosystem and being a catalyst to the growth story of India through economic growth, capital formation, wealth creation, and job creation. NSE today has over 11.3 crore unique investors with over 22 crore accounts, reaching 99.9% of all the PIN codes in the country. Just about 28 PIN codes do not have investors today, with over 1/5 of all Indian households investing in the stock markets today. I congratulate the entire team involved in this transaction: issuer Greater Chennai Corporation, merchant bankers AK Capital Services, Ipsen Consultancy Services, Trust Investment Advisors, trustee Beacon Trusteeship, credit rating agencies Equity Rating and India Ratings, legal advisors MV Keeney Law Firm, RTA Cameo Corporate Services, and all other parties associated in this transaction for the accomplishment. We at NSE are committed to facilitating fundraising opportunities and making capital markets more accessible for urban local bodies to fund their infrastructure projects. We hope that today's successful listing will inspire many more urban local bodies to look at capital markets as a promising avenue to raise funds. This listing today is the start of a strong partnership between us
NSE looks forward to supporting Greater Chennai Corporation in their future fundraising endeavors as well. Nandri, Valga Tamil, Valga India. Thank you for your insightful address, sir. நகர்ப்புற நிதி பத்திரங்கள் மூலம் திரட்டப்பட்ட நிதி நகர்ப்புற நிதி பத்திரங்கள் மூலம் திரட்டப்பட்ட நிதி கொசஸ்தலையாறு வடிநில பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் அமைப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சென்னையின் வெள்ளத்தடுப்பு மற்றும் நிலையான நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முக்கியமான உட்கட்டமைப்பு திட்டமான கொசஸ்தலையாறு மழைநீர் வடிகால் திட்டப்பணிகள் குறித்த காணொளி உங்கள் பார்வைக்கு. To alleviate the sufferings of the people by stagnant rainwater due to floods, the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru M.K. Stalin, has been actively implementing various flood mitigation measures in the Greater Chennai Corporation areas, including the construction of stormwater drains and the desilting and restoration of canals and rivers. Though floods are extraordinary events of nature, the government firmly believes the public should not suffer because of them. With this noble intent and with a firm resolve that a safe city is not just a dream but a duty to be fulfilled, the Tamil Nadu government, under the leadership of the Honorable Chief Minister, is taking decisive action. Low-lying areas in the Kosis-Talayar Basin were severely impacted with water stagnation persisting for days. To resolve this flood stagnation and mitigate public from hardship, the government has implemented Chennai Kosis-Talayaru Basin Project of Integrated Urban Flood Management. Covering over 127 square kilometers, the project aims to prevent seasonal flooding and build resilience to extreme weather. It connects waterways and water bodies into a modern, climate-resilient stormwater drainage system. The total project cost of Rs 3,059 crores with Asian Development Bank loan component of Rs 1,789 crores, which covers over 60% of the total project value. This funding supports the construction of robust flood protection infrastructure across the basin. The project is divided into 46 packages and covers 11 catchment areas, including North Ambattur Lake, Koratur Lake, Pural South, Retteri Lake and Otteri Nalla among others. 177 outflows have been designed across these zones for improved water flow. In December 2023, Cyclone Michong hit Chennai. The northern regions where this project is in progress showed faster recovery. Water receded in 24 to 48 hours, proving the system's impact. Though the release of surplus water from Pural and Pundi caused flooding in central and northern parts, the storm water infrastructure under construction in the Kosis-Talayar Basin helped reduce long-term damage. To finance this vital project, Greater Chennai Corporation has tapped the municipal bond market and raised Rs 200 crore at a low and competitive interest rate of 7.97% per annum. The bond witnessed exceptional reception and was oversubscribed by 4.21 times with a base issue of Rs 100 crore, which indicates the enormous trust placed in the government of Tamil Nadu and the Greater Chennai Corporation by both the market and the people. This project marks a vital step in making Chennai safer and more climate resilient. It's not just about drains, it's about protecting lives, livelihoods, and the future of our city. பத்திர வெளியீட்டின் அனைத்து பங்கு முகவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We invite our stock agents to receive the memento from our Honorable Chief Minister of Tamil Nadu. First, I would like to invite Mr. Varun Kaushik, Director, AK Capital Services Limited, onto the stage to receive the memento from our Honorable Chief Minister of Tamil Nadu.
I would like to invite Mr. Jitendra Shah, founder and MD, Tipsons Consultancy Services Private Limited, to receive the memento. We would like to invite Mr. Anantya Sen, Associate Director, Trust Investment Advisors Private Limited, to receive the memento. We invite Ms. Asta Talwar, Principal Associate, KV Kinney Law Firm, onto the stage to receive the memento. We would like to invite Ms. Divya Srivatsava, Associate Director, India Ratings and Research, to receive the memento. We would like to invite Mr. Sridhar, Vice President, Acute Ratings and Research Limited, to receive the memento from our Honorable Chief Minister. We would like to invite Mr. Jaidev Bhattacharya, Executive Director, Beacon Trusteeship Limited, to receive the memento. We would like to invite Mr. R.D. Ramasamy, Whole-Time Director, Cameo Corporate Services Limited, to receive the memento. We invite Mr. C.A.N. Raja, Partner, and Raja and Associates, to receive the memento from our Honorable Chief Minister. We would like to invite Mr. S. Ramachandran, Senior Vice President, HDFC Bank, to receive the memento from our Honorable Chief Minister of Tamil Nadu. பங்கு முகவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருநகர சென்னை மாநகராட்சி 10 ஆண்டு காலத்திற்கு ஆண்டிற்கு 7.97% என்ற மிகவும் குறைந்த வட்டி விகிதத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பில் நகர்ப்புற நிதி பத்திரங்களை வெற்றிகரமாக திரட்டியது. 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் வெளியிடப்பட்ட நகர்ப்புற நிதி பத்திர வெளியீடுகளிலும் இதுவே மிக குறைந்த வட்டி விகிதமாகும். இந்த வெளியீட்டிற்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைக்கப்பெற்று 100 கோடி அடிப்படை வெளியீட்டு தொகையை விட அதிகமாக, அதாவது 421 கோடி மதிப்பிலான ஏலங்கள் தேசிய பங்குச்சந்தையின் மின்னணு ஏலம் மூலம் பெறப்பட்டன. இது பெருநகர சென்னை மாநகராட்சியின் வலுவான நிதி மேலாண்மை மற்றும் திட்டத்தின் கட்டமைப்பிற்கு முதலீட்டாளர்கள் மத்தியில் உள்ள வலுவான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்களை தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடும் நிகழ்வினை மணி ஒலித்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மேடையில் உள்ள விருந்தினர்களும் மணி ஒலிக்கும் நிகழ்விடத்திற்கு செல்கிறார்கள். முதலில் கவுண்டவுன் ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்னர் மணி ஒலித்து நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இப்போது கவுண்டவுன் ஆரம்பிக்கப்படுகிறது. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளர் மதிப்பிற்குரிய திரு ஜே குமரகுருபரன் IAS அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் நகர்ப்புற நிதிப்பத்திரம் தேசிய பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள இவ்வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு சீரிய முறையில் உறுதுணையாக இருந்து ஊக்கமளித்திட்ட மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு இந்து சமயங்கள் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும்,
சென்னை மாநகர சார்பாக நன்றி உரித்தாக்குகிறேன். மேலும் தேசிய பங்குச் சந்தையில் இந்நகர்ப்புற நிதிப்பத்திரம் வெளியிட காரணமாக இருந்த மரியாதைக்குரிய தலைமை பொருளாதார வல்லுநர் மற்றும் அவரது குழுவினருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குறுகிய காலத்தில் நகர்ப்புற நிதிப்பத்திரம் வெளியிட உறுதுணையாக இருந்து வழிகாட்டிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் நிதித்துறை முதன்மைச் செயலர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பத்திரம் வெளியிட முன்னெடுப்பு செய்திட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய இணை ஆணையர்கள் கூடுதல் ஆணையர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை சிறப்பிக்க வருகை புரிந்த அரசின் உயர் அதிகாரிகள், சென்னை மாநகராட்சியினுடைய தலைமை பொறியாளர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும், மேலும் அனைத்து வங்கிகளுடைய மண்டல மேலாளர்கள், பங்கு முகவர்கள், முதலீட்டாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விழா நிறைவாக நாட்டுப்பண் பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलहि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे